இன்றைய தேவ வசனம் ட்ரூ மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ். உண்மையான கிறிஸ்மஸ் என்கிற பதத்தினுடைய ஒரு மீனிங்கை இந்த மாதத்தில் நாம் காணப்போகிறோம். அதை இன்று நாம் படிக்க போகிறோம். The Christ birth sets the world into two eras. One is BC, before Christ, and another one is AD. So Anno Domini, or after the death of Christ. இயேசு கிறிஸ்துவானவர் ஆதியிலிருந்தே மனுஷனுடைய ஜனனத்திற்கு ஆசீர்வாதமாய் இருந்த கர்த்தர் அவனுடைய வீழ்ச்சி துவக்கத்திலே பார்த்தபடினால் துவக்கத்திலிருந்தே அவனை மீட்புக்காக ஆண்டவர் பல பல வழிகளை செயல்படுத்தி வருகிறார். ஸோ ஒவ்வொரு மனுஷனும் தான் படைத்த ஒரு குழந்தை, தான் படைத்த ஒரு பிள்ளை, தான் படைத்த ஒரு மனுஷன் எந்த விதத்திலும் குறைவானவனாக இருக்கக்கூடாது. அதாவது அந்த குவாலிட்டி அந்த ஸ்டார்டிங்லேருந்தே அவர் அதை வச்சிருக்கிறார். எப்படின்னா, தன்னை போலவே அவங்க இருக்கணும். நான் செஞ்ச ஒரு மனுஷர் என்னை போலவே அவங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் தான் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம பார்க்க முடியும். அதனால அதுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அதை டோட்டாலிட்டியாக கர்த்தர் அதை செய்து வருகிறார் தான் உண்மை. ஸ்பெஷலி நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து உண்டு. அது என்னவென்றால், டிசம்பர் மாதம் தொடங்கினாலே ஆண்டவராகிய கர்த்தர் எப்பொழுது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் என்று சொன்ன உடனே அது ஆதியாகமத்துக்கு போய்விடும். அதே போல ஆஃப்டர் த டெத் ஆஃப் கிரைஸ்ட் சொன்னா அது இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வரைக்கும் போயிடும். இப்படிப்பட்ட சத்தியத்திலே வருஷங்களும் மாதங்களும் நிமிடங்களும் நேரங்களும் சகலமும் அடங்கும். அப்படிப்பட்ட ரெண்டு முக்கியமான கருத்துக்களை உண்டு பண்ணின தேவன் இந்த ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எல்லா காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய எந்த மனுஷனுக்கும் ஒரு தேவனுடைய தன்மையை வரவைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு உண்டு பண்ணின ஆசீர்வாதங்கள் ஒருவருக்கு குறைவில்லாமல் கொடுக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமானபடினாலே ஆண்டவராகிய தேவன் அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும், அவர் உலகத்திலே மனுஷனாய் பிறப்பதற்கு முன்னும் பின்னும் எந்த விதத்திலேயும் கர்த்தர் ஒரு கணக்கு போட்டு செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். என்ன கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்காது விட்டோம், என்ன கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட கர்த்தர் அவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளால் நம்முடைய வாழ்க்கையிலே சபைகளிலே நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்னவென்றால், காலத்தையும் நேரத்தையும் ஆசீர்வாதத்தையும் சகலவித சூழ்நிலை உருவாக்கின கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு வருஷத்தினுடைய மாதங்களை உண்டாக்கினவர், வருஷத்தை உண்டாக்கினவர், தொகை பார்க்கும்படி, கணக்கு பார்க்கும்படி, அல்லது நம்முடைய லக்கத்தை தெரிந்து கொள்ளும்படி, அல்லது நம்முடைய நியமத்தை தெரிந்து கொள்ளும்படி, அல்லது நம்முடைய பரிசுத்தத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி, நம்முடைய குடும்பத்தை நிதானித்து பார்க்கும்படி, நம்முடைய பணக்காரியங்களை நிதானித்து பார்க்கும்படி, நம்முடைய செல்வாக்கை கொஞ்சம் கூட நிதானித்து பார்க்கும்படி, நம்முடைய குணாதிசயங்களை சற்று கூட நிதானித்து பார்க்கும்படி ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு ஒரு கணக்கு வேண்டும் என்று விரும்புகிறார். A month of accounting. நான் ஒவ்வொருவரும் கணக்கு பார்க்கணும். எப்படி நான் வாழுறேன், எப்பேற்பட்ட கணக்கு உள்ளவனா இருக்கிறேன், சில விஷயத்துல நான் ரொம்ப லிபரலாக்குறேனா, சில விஷயத்துல கஞ்சத்தனமாக்குறேனா, எதுக்கு நான் செலவு பண்றேன், எதுக்கு செலவு பண்ணல, எதுக்கு நான் செலவு பண்ணணும், ஏன் இதுக்கெல்லாம் செலவு பண்ணல, இப்படி ஏன் திங்க் பண்ணக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம இப்படிப்பட்ட ஒரு அக்கௌண்டிங் எடுக்கலைன்னா, என் தகப்பனுக்காக என்ன செஞ்சிருக்கிறேன், தாய்க்காக என்ன செஞ்சிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக என்ன செஞ்சிருக்கிறேன், சுகாதாரத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறேன், துணிமணிக்காக என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு உல்லாசத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறேன், அல்லது என்னுடைய நெசசரி சாப்பாட்டிற்காக என்ன செஞ்சிருக்கிறேன், அத்தியாவசியமான சில காரியங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறேன், ஏன் நான் இது எல்லாருடைய செலவு பார்க்கல செல்போனுக்காக அதிகமாக செலவு பண்றேன், அதை ஏன் திங்க் பண்ணக்கூடாது, ஏன் என்னுடைய இந்த மாதிரி உல்லாசமான காரியத்துக்கு ஏன் அவ்வளோ பணம் செலவு பண்ணோம், என்ன அதனால பெரிய லாபம் வந்துச்சு,
ஒரு சர்ச்சில் படிக்காததா, வேத புத்தகத்தில் படிக்காததா நம்ம அதில் படிக்கிறோம். ஸோ டைம் பாஸ்க்காகவும் உங்களுடைய நேர ஒதுக்கீடுக்காகவும் உங்களுடைய உலக பிரகாரமான காரியத்தில் நேரம் போல அப்படின்றதுக்காக நீ கையில ஒரு பிசாசை பிடிச்சிக்கினி நீ பணத்தை செலவு பண்ணியிருந்தா கர்த்தர் அதுக்கெல்லாம் பொறுப்பா இருப்பாரா? டிட் யூ டேக் யுவர் அக்கௌண்ட் எப்போ எடுத்திருக்கிறோம்? எப்போ இதை பார்த்துருக்குறோம்? ஒரு மாசத்துக்கு எத்தனை முறை, ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை ரீசார்ஜ் பண்ணிருக்கிறோம்? ஒரு வீட்டுக்கு எத்தனை முறை ஒரு மைதா மாவுன்னு வாங்கி எவ்வளவு காலம் ஆச்சு? அல்லது ஒரு நல்ல ஒரு முந்திரி பருப்பு சாப்பிட்டு எவ்வளவு காலம் ஆச்சு? அல்லது ஒரு 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 ஆப்பிள்ன்றது ஒரு வீட்டுக்குள்ள சாப்பிடாத எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு குடும்பத்துல ஒரு ஆரஞ்சு வாங்குறதுக்கு ஒரு வகை பத்தலைன்னா அப்போ அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்ன? ஒரு குடும்பத்துல இது வரைக்கும் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சாக்லேட்டே சாப்பிடலன்னா அப்போ அதனுடைய மீனிங் என்ன வந்துச்சு? ஸோ வாட் இஸ் அக்கௌண்டிங்னா என்ன? எதுக்காக செலவு பண்றோம்? எதுக்காக அனாவசியமா போயின்னுக்குது? நம்ம கர்த்தர் கொடுக்கிற பணம் அனாவசியமாய் கர்த்தர் அத்தியாவசியம் இல்லாம கொடுக்கிறாரா? கர்த்தர் எதுக்காக கொடுக்கிறார்? யாருடைய சுகாதாரத்துக்காக கொடுக்கிறார்? எந்தெந்த சுகாதாரத்துக்காக கர்த்தர் கொடுக்கிறார்? எது அத்தியாவசியமானது? இதை கொஞ்சம் திங்க் பண்ணலனா அக்கௌண்டிங்ல ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டார். ஸோ ஒன்லி ப்ரீஃபேஸ் மட்டும் தான் கொடுத்துனுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கூட அர்த்தம் பண்ணிங்க. நவ் வில் கோ டு த ஃபோர்த் ஒன், a month of turning back and evaluate. நான் யோசிச்சு பார்க்கணும், இந்த ஜனவரியில் தொடங்கும் பொழுது எப்படிப்பட்டவனா தொடங்கினேன்? அம்மா கொஞ்சம் இப்படி வந்துட்டீங்கன்னா நான் அதிகமாக திரும்புறது கொஞ்சம் அவாய்ட் ஆகும். எல்லாரும் வந்துட்டாங்க, உங்க பேகு அம்மா பணம் இருக்குது பத்திரமா. ஸோ எவ்வளவு தூரத்துக்கு நம்மெல்லாம் யோசனை பண்ணோம்? ஏன் திரும்பி பார்க்க கூடாது? when did I turn back? நான் என்னோட வாழ்க்கையை திரும்பி பார்த்தது எப்போ? என்னைக்கோ ஒரு நாள் கஷ்டம் வந்துச்சு, அன்னைக்கு கொஞ்சம் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்பி அந்த யோசனையே நமக்கு வரல. கஷ்டம் வந்தா தான் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஒரு பிரச்சனை வந்தா தான் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குவோமா? அப்போ நான் யாருன்னு திரும்பி பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனை வந்துதான் ஆகணுமா? என்னோட வாழ்க்கையில பிரச்சனை தான் ஒரு உபாத்தியனா, ஒரு டீச்சரா? அல்லது யோசனை பண்ணி பாருங்க, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா கர்த்தர் நம்மளை நம்புறார். கர்த்தர் நம்புறாருனாக்கா நம்ம எவ்வளவு தூரத்துக்கு உண்மையா இருக்கணும். ஸோ we need to turn back. எப்படி இருந்தேன், கர்த்தர் எப்படி மாற்றி வச்சிருக்கிறார்? எவ்வளவு தூரத்துக்கு இருந்தேன், கர்த்தர் எப்படி மாத்திருக்கிறார்? எப்படிப்பட்ட துணிகளை போட்டிருந்தேன், இப்ப எந்த அளவுக்கு துணி போட கர்த்தர் வச்சிருக்கிறார்? எத்தனை வேளை நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறேன், இப்ப எந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன்? யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் எவ்வளவு அருமையான லிமிட்டெட் பணம் கொடுக்குறப்போ அழகா என் வீட்டுல அருமையான சாப்பாடு செஞ்சு ஒரு மொத்தமான ஒரு நல்ல ஒரு கறியும் காய் வாங்கி அழகா என் வீட்டிலே சாப்பிட்டு இருந்தேன். இப்போ கண்ட ரட்சிக்கப்படாதவனும் கை கழுவாதவனும் மூஞ்சி கழுவாத நேரத்திலே அவன் சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த முட்டாளினுடைய விக்கிரக ஆராதனைக்காரன் பண்ற பூஜையை வச்சுக்கின்னு அவன் செய்யற சாப்பாடு சாப்பிட்றோம்னா எவ்வளவு கேவலமான விசுவாசிகளா இருக்கணும். அதெல்லாம் எவ்வளவு அசிங்கமா இருக்குது. அதுவே தான் தொழிலா நம்ம வச்சுக்கினா எப்படி அர்த்தம்? அது வேற வழி இல்லை, நம்ம எங்கன்னா போறோம், அப்போ கர்த்தாவே வேற வழி இல்லை சுவாமி, நான் இப்படி வந்துட்டேன், இன்னும் வீட்டுக்கு போறதுக்கு 4 மணி 5 மணி ஆகுது, இங்க ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிறேன், இதை என்ன ஆஸ்வாதமா மாற்று, நீ ஜெபம் பண்ணலாம், அதுக்கு அர்த்தங்குது. ஆனால் என் குடும்பமே நான் இப்படிப்பட்ட தொழிலில் ஈடுபட்டா என் நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. அதை பத்தி கவனிக்கிறதே இல்லை. மெனி டைம்ஸ் நம்மளால யோசிக்கிறதே இல்லை. ஒரு வாழைப்பழம் கொடுப்பா, அவ்வளவுதான். அது என்ன கதை, ஏது கதை? அவன் எவ்வளவு பூஜை பண்ணான் அவன் வாழை தோட்டத்துக்காக, அவன் என்ன கதியில இருந்தான், அதை தூக்கி எவனோ வந்து பார்த்து இது நல்லா விற்கணும்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவு மந்திரம் பண்ணி வச்சிருப்பான். நீ பார்த்தா சலீசா வந்து ஒரு வாழைப்பழம் கொடுப்பான், வாங்கிட்டு மனு சாப்பிட்டு அலப்புற மாதிரி முடிச்சுட்டு போயினேக்கிற. அவன் முட்டாளா நம்ம முட்டாளா? அவன் காரியக்காரனா நம்ம காரியக்காரனா? there is no meaning. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது எப்படின்னா வாழ்ந்துடலாம்னா முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா வாழ முடியாது. கிறிஸ்துமஸ் சந்தோஷமா கொண்டாடணும்னா அதுக்கு ஒரு மீனிங்கோட தான் செய்யணும். எல்லாவற்றிலும் எப்படின்னா வாழ்ந்துட்டா முடியாது. யூ நீட் டு எவாலுவேட். எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நான்? நிதானிக்கிற மனுஷனா, சிந்திக்கிற மனுஷனா, இதை பற்றி யோசிக்கிற மனுஷனா, இதை பற்றி ஒரு பொறுப்பெடுக்கிற மனுஷனா? நான் இதை கொஞ்சம் கூட கவனமா இருக்கணுமா? ஒரு தனிப்பட்ட விசுவாசிகளோடு மேல ஒரு வீட்டில் இருக்கிற தாய் தோப்பன் வந்து ரொம்ப அலர்ட் ஆக்கணும். ஏன்னா என் பிள்ளைகளை நான் எப்படி வழி நடத்துறேன், அவங்களை எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு ஜபத்துல அவங்க இருக்கிறாங்க, அவங்க ஏன் சரியா மூஞ்சி கொடுத்து பேசல, ஏன் அவங்க வந்து ஆறுதலா இல்லை,
ஏன் சமாதானமா இல்லை, ஏன் உற்சாகமா இல்லை, எல்லாவற்றையும் கணிக்கணும், எல்லாவற்றையும் யோசிக்கணும். ஒரு வீட்டு தலைவன் வந்து தனக்காக மட்டும் வாழ முடியாது. அவர் வந்து புரோஜனம் இல்லாத கருவியா மாறிடுவாரு. ஒரு அதாவது நம்ம இவருடைய உப்புத்துணா மாறின ஒரு ஆளா வீட்டுல ஜென்மம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க நாம் ஒரு தலைவனா இருந்தால், தாய் தகப்பனா இருந்தால் உடனே தான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய கணவன் எப்படி இருக்கிறார், என்னுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, ஒவ்வொருடைய நுணுக்கத்தை அறிந்து அவர்களுக்காய் வாழணும். எவ்வளவு ஒர்க்கு அவங்களுக்கு இருக்குதுன்னா சொல்லிக்க முடியாது அந்த அளவுக்கு. சில நேரத்தில் நான் என்ன சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் இப்போ மாலிஸ் எடுத்துங்க, இஸ் ஒன்லி ஒன் சைல்டு. அந்த சைல்டுக்கு இன்னும் வந்து அவ்வளோ ஞானம் வலிமை வரல இன்னும். Now they should have total training. They should have the total training. எப்படின்னா, நான் எப்படி வாழ்றேன், என் ஒய்ஃப் எப்படி வாழ்றாங்க, என் குழந்தை எப்படி வாழணும், இப்பவே பிளான் பண்ணோம். There are times 3 to 4 years, 5 years, 6 years நமக்கு டைம் இருக்குது. இந்த டைம்ல பிளான் பண்ணி நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும், சீர்படுத்தணும், சேஞ்ச் ஆகணும், மாறணும், பகுத்தறியணும், செயல்படணும், எல்லாத்துக்கும் ஆயுதம் பண்ணணும். அந்த குழந்தை 10 வயசு ஆவறதுக்குள்ளாம் எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கும், அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு புத்திமதிகளை கொடுக்கணும், எப்படிப்பட்ட அன்பை செலுத்தணும், இது இப்பவே பிளான் பண்ணி செயல்முறைப்படுத்தாவிட்டால் நாளைக்கு நம்ம குடும்பத்தையே ரோட்ல கொண்டு போய் விட்டுடும் குழந்தை. அப்போ என் பிள்ளை இப்படி மாறிட்டான் நீ சொன்னா தப்பா இருக்கும், கேவலமா இருக்கும். தப்பால ஒரு குழந்தையால உடனே மிஸ்கைட் ஆக முடியாது. ஒரு குழந்தையால இன்னிலிருந்து நாளைக்கே ஒரு தப்பான ஒரு பொண்ணா பையனா மாறிட முடியாது. பல நாட்கள் வேணும். அந்த பல நாட்களும் நாம் சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும், இவாலுவேஷன் கொண்டு வர வேண்டும், சரிப்படுத்துதல் கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் கொண்டு வந்தால் மட்டுமே வாழ்க்கையில ஒரு வாரனுடைய மனுஷனுடைய முழு ஆசீர்வாதத்தை நாம் கணிக்க முடியும். ஆனபடினால் இட் இஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ்னுக்கா, எவ்ரிடே ப்ராசஸ். ஏதோ காலையில் நாஸ்டாவை கவனிச்சு பார்த்தேன், நான் காலையில் நல்லா தானே நாஸ்டா கொடுத்தேன், மத்தியானம் கத்துறீங்கன்னாக்கா காலையில கதையே பேசல. இப்போ நம்ம மத்தியான கதை தான் பேசினுக்கிறோம். மத்தியானத்துக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு இருக்குதுன்னு மத்தியானம் தான் தீர்மானம் பண்ணோம். அதனால பிரச்சனை வந்து காலையில கதை இல்லை. நீங்க வந்து யூ கேனாட் ரிவர்ட் பேக். நான் காலையில நல்ல மாதிரி தானே சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சிங்கன்னு சொன்னா சந்தோஷமா தான் சாப்பிட்டு முடிச்சிங்க. ஆனால் நமக்கு இப்போ இருக்கிறது பிரச்சனை என்னன்னா மத்தியானத்தினுடைய பிரச்சனை. ஆமென். சோ மத்தியானம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோன்றது திங்க் பண்றது தான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்த கடமை. சோ கர்த்தருடைய பிள்ளை, ஐ எம் கோயிங் டு தி நெக்ஸ்ட் ஒன் மந்த் ஆஃப் செட்டிங் நியூ vows. நியூ vows, தீர்மானங்கள், பொருத்தனைகள், manifestations, வெளிப்பாடுகள், தரிசனங்கள். சோ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே you need to have the new vows. சொல்லட்டுங்களா? நாளில இருந்து சும்மா பிரஷ் உள்ள போட்டு இப்படி எப்படி எத்தையோ யோசிச்சுக்கிறத விட கரெக்டா நான் பல்ல வளர்க்குவேன், கவனம் பல்லு மேலேயே கொடுப்பேன், பிரஷ் மேலேயே கொடுப்பேன். விசுவாசிகள் எப்பொழுதுமே டேக்கிங் லீனியன்ஸ் ரொம்ப டேஞ்சர். டேக்கிங் லீனியன்ஸ் எப்பொழுதுமே ரொம்ப டேஞ்சர். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே லீனியன்ஸ் எடுக்க கூடாது. எந்த ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் அது பொறுப்பா செய்யணும். எதை செஞ்சாலும் பொறுப்பா செய்யுங்க. சோ கர்த்தருடைய பிள்ளைகள் அதை கவனத்தோடு செய்யுங்க. சோ அதை ஒன்று பொறுப்பா செய்யும் பொழுது மட்டும்தான் அதுக்கு ஒரு அழகு. வாவ்ஸ் நம்ம எல்லாருமே செய்யறோம். எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிடலாம், சண்டே ஒரு நாள் 6 நாள் வந்துட்டோம், இன்னைக்கு சண்டே எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிடலாம் திங்க் பண்றோம் இல்ல? அப்ப அதுக்கு ஒருத்தர் வாவ்ஸ் கொடுக்குறாரு, ஒரு தீர்மானம் எடுக்கிறார், நல்ல கறி வாங்கி கொடுப்பேன், நான் இன்னைக்கு மீன் கூட வாங்கி கொடுக்கணும்னு. அதனால என்ன ஆகும்? கறி குழம்பு சந்தோஷமா சாப்பிடுவாங்க, எனக்கு எலும்பு வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க, மீன் இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு குஷியா எடுத்து சாப்பிடுவாங்க. விளைவு வவுஸ் என்ன? போன வாரம் வெறும் கறி மட்டும் தான் வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு மீன் கூட வாங்கி கொடுக்குறேன். வவுஸ். போன வருஷம் நான் ஒரு ஷர்ட் பேண்ட் எடுத்தேன், இந்த வருஷம் நான் ஜுப்பா எடுக்கணும்னு. யூ மேக் ஏ வவுஸ்.
ஒரு ஜெபம் பண்ணணும்னு இருந்தேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லிட்டு சொல்றதே இல்லை எப்பவுமே. நான் இப்போ நான் கரெக்டா சொல்லுவேன். வவுஸ், ஆமென். கவனமா இருப்பேன். நான் இன்னும் கொஞ்சம் கூட எப்பவுமே 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலான்னு இருக்கிறேன். lot of changes. அட்லீஸ்ட் வேதவசனம் எவ்வளவு படிக்கலன்றது ரெண்டாவது. அட்லீஸ்ட் சர்ச்சில் சொல்றதாவது அவங்க அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி சொல்றாங்க, அத்தியாவது கரெக்டா கவனம் கொடுத்து கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். வவுஸ், பொருத்தனைகள் யோசிக்குவேன். சர்ச்சில் வந்து வசனத்தை கேட்குறப்போ நான் ஏஞ்சிக்கு போவே மாட்டேன். அது எவ்வளோ பேர் மைண்ட் டைவர்ட் ஆகும், அதனால அதுக்கு டைவர்ட் ஆகிறது இடம் கொடுக்க மாட்டேன். வவுஸ், there is lot of vows. சாப்பாடு என் வீட்டில் இனிமேல் வேஸ்ட் பண்ண மாட்டேன். வவுஸ், கணக்கு போட்டு வேலை செய்வேன், எவ்வளோ வேணும் அவ்வளோ செய்வேன். முடிஞ்ச அளவுக்கு பேக்கரி ஐட்டம் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அதில் ரொம்ப உடம்புக்கு நஷ்டமாகிற பொருட்கள் அதில் போடுறதுனால எந்த விதத்திலும் 30-50% 70% அதுக்கு தொந்து தான் இருக்கிறதுனால நான் பேக்கரி ஐட்டம்ஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவேன். வவுஸ், there's lot of vows. எங்க அம்மா சில நேரத்தில் கேட்பாங்க, அப்பா நான்வெஜ் கொடுத்து அனுப்பிருக்கிறப்பா, நான்வெஜ் சாப்பிடலாமா? அம்மா 1 மாசம் பொறுத்து கொடுத்து அனுப்புறேன், நீ இதை போய் சாப்பிடலாமான்னு கேட்டா என்ன அர்த்தங்குது? நீதான் நான் இல்லாதப்ப சாப்பிட மாட்டேன்ற பயந்துடுறிய, நான் சாப்பிட்டா என்ன ஆயிடுதுன்னு. 1 மாசத்தை பொறுத்து நீ சாப்பிடுற சந்தோஷமா சாப்பிடுமா, கொழுப்பேற்று சாப்பிடு, ஏன்னா நீ தான் பலவீனம் ஆயிட்டு இருக்கிற. ஸோ vows-ன்றது we need to attend. ஒவ்வொரு நாளும் அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். டெய்லி நான் வேதத்தை படிப்பேன், அட்லீஸ்ட் ஒரு வசனமாவது படிப்பேன். எடுங்க, தெளிவா செய்யுங்க. vows we need to create a month of reconciliation. அதாவது மனம் பொருந்துதல், சீர்படுதல். அதாவது என்னுடைய காரியங்களை நான் செட்ரைட் பண்ணணும். இதெல்லாவற்றையும் பண்ணலன்னா அர்த்தமே இல்லை. லாஸ்டா a month of recovery. எவ்வளவு தூரம் என்னதான் செஞ்சாலும் சரி, நான் மறுபடியும் கர்த்தரோட பிள்ளையாய் நான் பொசிஷனுக்கு வந்துடணும். ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் நான் பண்ணாலும், எவ்வளவு தூரத்துக்கு எடுத்தாலும், கடைசியில ஐ மஸ்ட் ரெக்கவர் as a God's child, recover a normal human. ஆசீர்வாதமா இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பணக்காரன் சாப்பிட்றான்னா அவன் சாப்பாடு மேஜை மேல 20-30 ஐட்டம் வைக்குவாங்க. அவனுடைய தகுதிகள், அதனால அவன் அவ்வளோத்தையும் சாப்பிட்றானா? கிடையாது. அவன் சாப்பிட்றது நம்மளை விட கம்மி தான் சாப்பிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் சீக்கிரம் செத்துறக்கூடாது, இவ்வளோ ஆஸ்தி வச்சுருக்கிறேன், நான் கண்டதெல்லாம் சாப்பிட்டு விட்டு செத்துறக்கூடாதுன்னு அவன் கணக்கு போட்டு தான் கொஞ்சம் தான் கால்குலேட் பண்ணி தான் சாப்பிடுவான். அவனுக்கு புத்தி ஜாஸ்திக்குது, ஏன்னா பணம் ஜாஸ்திக்கிறதுனால. நம்ம அப்படி கிடையாது. எது கட்சாலும் வாரி வாரி போட்டுனேங்கிறது, குப்தொட்டில் போடுற மாதிரி. தட் இஸ் வெரி டேஞ்சர்ன்றேன். அதனால கர்த்தரோட பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன நான் சொல்ல வர்றேன்னா, நம்முடைய ஜீவியத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்த பிறகு நீங்க நினைக்கிறீங்க, ஓஹோ கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்துட்டார், சம்பூர்ணமான நன்மை கர்த்தர் கொடுத்துட்டார். நோ நோ நோ. 1 லட்சம் யூஸ் பண்ற ஒரு விசுவாசிக்கு திடீர்னு அவர் 5 லட்சம் கொடுத்துட்டா கண்ணுமண் தெரியறதில்ல. நான் என்ன சொல்ல வர்றேன், கர்த்தர் சந்தோஷமா இருக்க விரும்புகிறான்னு தான் அதுல அர்த்தங்குது. 5 லட்சம் கொடுத்ததுனால நீ ஒரு கோடீஸ்வரன் என்ற கணக்கு எடுத்துக்கிறதோ இல்ல ஒரு பெரிய பணக்காரன் ஆயிட்டன்ற கணக்கோ அப்படி கிடையாது. கர்த்தர் நாம் சம்பூர்ணமா இருக்க விரும்புறாருன்னா நமக்கு ஒரு லெவல கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் அதே ஒரு பெரிய பணக்காரனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளவு பணமா எத்தனையோ கோடி இருந்தாலும் கூட அவனுக்கு அது ஒரு பெருசாவே தெரியாது, ஒரு இம்பார்ட்டன்ஸே தெரியாது. நமக்கு தான் அந்த டிஃபரன்ஸ் தெரியும். மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு லோ கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசியும் சமாதானமும் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறார். அது ஒண்ணு மட்டும் நிஜம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். So you need to give thanksgiving, you need to give giving, accounting, turning back and evaluate,
செட்டிங் vows, reconciliation and recovery. இந்த ஒவ்வொரு காரியத்தையும் இந்த வருஷத்துல நாம் பார்க்கும் பொழுது இந்த லாஸ்டா நம்ம கிறிஸ்மஸ் என்றது ஆனோ டாமினி, இருக்கிறவராகவே இருக்கிறவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தர், நம்மை என்றுமே மாறாத ஒரு விசுவாசிகளாய் இருக்க தேவன் விரும்புகிறார் என்றால் அவருடைய பிறப்பு, அவருடைய ஆசீர்வாதமான ஒரு கிரியைகள் நமக்கு ஒரு அற்புதமாய் இருக்கும், பிரயோஜனமாய் இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் ஒரு ஆர்ப்பாட்டமாய் இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் கிவிங் ஒரு வசனங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஸ்மால் வசனங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு தைரியப்படுத்துகிறேன். லூக்கா 17 வசனத்துல 17ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இயேசு கிறிஸ்து கேட்கிறார். 10 பேர் வந்து ஐயா எங்களை சுகப்படுத்துன்னு கேட்டாங்களே, 10 பேர் சுகம் ஆகிட்டு போயினீங்க தானே, ஒருத்த மாத்திரம் வந்திருக்கிறியே, இன்னும் 9 பேர் எங்க? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கும் இந்த அந்நியனே ஒரே மற்ற எவனுக்கு திரும்பி வர காணோமே. 2 மீனிங் இருக்கிறதுல. ஒன்னு, தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தணும். இட்ஸ் a Thanksgiving month. இல்ல ஒரு காரியம் செய்யணும், தேவனை மகிமைப்படுத்தணும். நம்பர் 2 என்ன கவனிங்க, திரும்பி வர காணோமே. அப்போ நம்ம திரும்பி வரணும், துதித்தலுக்கு வரணும், ஆராதிக்கிறதுக்கு வரணும், ஸ்தோத்திரிக்கிறதுக்கு வரணும். மறுபடியுமாய் நாம் கர்த்தரை கனப்படுத்தும்படியாய் வர வேண்டும். நன்றி அறிதல் என்று சொன்னா என்ன? ஆராதனை முக்கியமான ஒரு விஷயம். துதித்தலிலே ஆராதனை ஒரு முக்கியமான விஷயம். திரும்பி வர வேண்டும். நம்முடைய வேற லெவல்ல இருந்து நம்ம ஆண்டவர் லெவலுக்கு திரும்பி வர வேண்டும். ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். சோ ஒரு மனுஷன் நன்றி அறிதல் உள்ளவளாக இருந்தால் அவனுக்கு விசுவாசமும் சரி ரட்சிப்பும் சரி அவங்ககிட்ட நிலைச்சிருக்குதுன்றது அர்த்தம். ஸ்தோத்திரம். விசுவாசம் சரி ரட்சிப்பு சரி அவங்ககிட்ட நிலைச்சிருக்கிறோம் மட்டும்தான் நன்றி அறிதல் உள்ளவளாக இருப்பான். குடும்பத்துக்காகிலும், வீட்டுக்காகிலும், பெற்றோருக்காகிலும், பிள்ளைகளுக்காகிலும், சபைக்காகிலும், தேசத்துக்காகவும் நன்மை செய்யும்படியாக இருக்க வேண்டும். நன்றி அறிதல் உள்ளவர்கள் எங்க வேணாலும் நன்றி இருக்கலாம். கர்த்தர் தயவு காட்ட வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை கர்த்தர் என்று மகிமைப்படுத்த வேண்டும். துதி சொல்லும் பொழுது சுதிகளை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும். Now let us go to giving. கொடுத்தல் என்று சொல்லும் பொழுது அவருடைய உள்ளத்தில் உள்ளபடியே மனசார கர்த்தருக்கென்று கொடுக்கணும். கர்த்தருக்கென்று கொடுங்கள், குடும்பத்துக்கு கொடுங்கள், பெற்றோருக்கு கொடுங்கள், தன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காய் கொடுங்கள், தேவனுக்கென்று கொடுங்கள். கொடுங்கள் கொடுங்கள். கொடுப்பது எப்பொழுதுமே அத்தியாவசியம். தகப்பன் தான் சம்பாதித்த பணத்தை அவரே வைத்துக் கொண்டால் அர்த்தம் என்னவா மாறும்? இன்றைக்கு அவர் சம்பாதிக்கிறத கொண்டு வரனால தான் இன்றைக்கு குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதமா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை திருமணம் ஆகி நீ தனியா போற வரைக்கும் இந்த காரியத்தை அனுபவிக்கிறீங்கன்னா அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் எவ்வளவு தூரத்துக்குன்றது பாருங்க. சோ அது அம்மாவையும் சேரும். தகப்பன் சம்பாதித்து கொடுத்தால் தாயும் சம்பாதித்து கொடுத்தது மாதிரி கணக்கு. ஏன்னா அவங்களுடைய பொறுப்பு அப்படிப்பட்டது. அப்படிப்பட்டது. சில நேரத்தில் அவங்க நினைக்குவாங்க அப்பதானே சம்பாதிக்கிறாங்க, நீ ஒன்னும் சம்பாதிக்கலன்னு. மீனிங் தெரியாத ஜனங்கள், அர்த்தம் தெரியாத ஜனங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சோ கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரும் அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு. இவ்வுலகத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு. தெரியுதுங்களா? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒருவருடைய சிரமம்
இன்னொருத்தருடைய வறுமைக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். வீட்டுல எல்லாரும் சம்பாதிக்க ஆச்சு பிறகு அது ஒரு ஆசீர்வாதம். அது வரைக்கும் ஒருத்தர் தான் வீட்டுல சம்பாதிப்பாங்க. அந்த சம்பாதனை தான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும், சிரமமாவும் இருக்கும். ஆனால் வளர்ந்த பிற்பாடு அந்த தகப்பன் எவ்வளவு சிரமம் எடுத்து செஞ்சாரோ அந்த சிரமத்துக்கு தகுதியாய் நீ செய்கிறாயா? அப்படி செஞ்சா குடும்பம் சம்பிரமமாக இருக்கும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இது என்னுடையது என்று நினைக்க ஆரம்பித்து விட்டால் தகப்பன் இவ்வளவு நாள் செஞ்சதுக்கு மீனிங் இல்லாத போயிடும். செஞ்சதுக்கு தகுதியாய் நீ இல்லாம போனா உன்னுடைய ஆசீர்வாதத்தையும் வெறுமையாகவே மாறிவிடும். சோ எப்பொழுதுமே உற்சாகத்தோடு கொடுக்கிறவர்களை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிறதில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான், செருக விதைக்கிறவன் செருக இருப்பான். சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். எழுதியிருக்கிறபடி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் உங்களுக்கு விதையை அளித்து பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிற தேவனுக்கு சோத்திரம் உண்டாகட்டும். கரங்களை தட்டி தேவனை சோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. லெட் us go for accounting. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவனும் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். Who am I? நான் யார்? எப்படிப்பட்டவன்? கர்த்தர் எப்படிப்பட்டவனாய் கர்த்தர் மாற்றினார். இப்பொழுது எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? ரட்சிக்கப்பட்டவனா இருக்கிறேனா? மனம் திரும்பினவனா இருக்கிறேனா? நான் கர்த்தருக்குள் சமாதானமா இருக்கிறேனா? We need to give an account. அக்கவுண்ட்ன்றது தன்னை குறித்தும் தன்னுடைய பர்சனல் மேட்டரை குறித்தும் பணத்தை குறித்தும் பொருளை குறித்தும் நேரத்தை குறித்தும் தன்னுடைய குடும்பத்தின் சகல பிரயாசத்தை குறித்தும் அவன் கணக்கு கொடுக்க வேண்டும். இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரங்களை சோதிக்கிறவருமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ எல்லாவற்றையும் ஆராய்கிற கர்த்தர். நம்முடைய அக்கவுண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது, இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. அதனால ஆண்டவருடைய சமூகத்துல அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் புத்தகத்தில் ரொம்ப கிளியராகவே பேசுறாங்க. நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிருக்க கொண்டிருப்போம். So we need to be very strong in our commitments. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஸ்தோத்திரம், பொல்லாத நல்ல மனுஷன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் என்று வாசிக்கிறோம். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே நாம் நீதிமானா அல்லது நீதிமான் இல்லையா என்பது விளங்க பண்ணும். ஸோ அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும் பொழுது நம்ம ரொம்ப கணக்கா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஊழியக்காரன் ஒரு எஜமான் ஒருத்தனுக்கு வேலை கொடுத்துட்டு பிரதேசத்துக்கு போயிட்டு வரானாக்கா இவர் கணக்கு தரணும். எப்போ வராரு என் ஓனரு, எப்போ வராரு, நம்ம அலர்ட்டா இருக்கலாம். அவர் கணக்கு கேட்பாரு, கணக்கு கொடுக்கணுமேனு அலர்ட் ஆக்கணும். சப்போஸ் சில பேர் கேரே பண்ணிக்கலன்னு வச்சுங்க, அப்போ திடீர்னு வேலைக்காரன் வந்தா என்ன கதி ஆகும், ஓனர் வந்தா என்ன கதி ஆகும்? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். உண்மை இல்லாதவர்களோட அவனுடைய பங்கை நியமிப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஸோ நம்ம எப்படி இருக்கணும்? தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும், அப்படி இருக்கிறத விட அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ, தெரில, எனக்கு புரியல, இந்த ஞானம் பத்தல, உண்மையிலே கபடை இல்லாம பண்ணிட்டா கர்த்தர் ஒருவேளை மன்னிப்பார். அதுதான் இங்க சொல்ல வர்றார். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ, ஐயா ஞாபகப்படுத்துறேன், எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். யாருக்கு பொறுப்பு ஜாஸ்தி அதிகமாவதோ, பெரிய ஆளா மாறுறாங்களோ, அவங்க அதிகமான கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். கொஞ்சம் அதனால தான் பிச்சைக்காரர் பெஸ்ட். அதாவது இன்னும் நான் வளர்ச்சி அடையல, நான் ரோட்ல தான் வாழ்ந்து இருக்கிறேன், நான் இன்னும் பலப்படுறேன்ற எல்லாத்துலயும் தப்பிச்சுக்குவான். ஏன்னா அவனுக்கு சரியான இன்கம் கிடையாது, அவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அதனால அவன் கணக்கு கொடுக்கறதே ஜாஸ்தி இல்லை. நம்ம வளர்ச்சி அடைகிறோம், ஒரு வீடு வாங்கினா அந்த வீட்டுக்கு கணக்கு கொடுக்கணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி டேக்ஸ் கட்டணும்,
அதை சுத்தம் பண்ணணும். கொஞ்சம் எதுனா அதில் சேதம் ஆச்சுன்னா உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லலாம், பாருங்க அந்த இடத்துல சேதம் ஆகிட்டுக்குது பாருங்கன்னுமா. அவனுக்காவது இன்னும் ஒரு 6 மாதத்துலையாவது நம்ம ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எப்பொழுது நமக்கு அதிகமான ஆசீர்வாதம் வருதோ அதுக்கு தகுந்த வேலைங்க நமக்கு இருக்கும், பொறுப்புக்கு நமக்கு இருக்கும். அதே போல் தான் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஒரு 5 பிள்ளைங்க கொடுத்துட்டா நமக்கு இன்னொரு ரெஸ்பான்சிபிள் ஜாஸ்தி. ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளைய படுற பாடு வேற, ஆனால் 5 பிள்ளைய 4 பிள்ளைக்கு படுற பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் பாஸ்டர் நான் ஒரே பிள்ளைய வச்சுக்கின்னு சமாளிச்சுன்னு போகிறேன்னு சந்தோஷப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா 3 பிள்ளைங்க வச்சுன்னு ரொம்ப உஷாராக கவனிச்சுன்னு இருப்பாங்க. ஒரு பிள்ளைங்க வந்து ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க. அவ்வளோதானே, அது என்ன பெரிய கதை நினச்சிக்கின்னு அதையே கோட்டை விட்டுருவாங்க. அதனால கொஞ்சம் உஷாரா நம்ம எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். எத்தனை இருந்தாலும் சரி, எத்தனை ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நாம் ஒவ்வொரு நிமிஷம் கணக்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது இங்க வசனம் என்ன சொல்லுது? தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன், தன் பிள்ளைகளை சகல நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி நடத்துவான்? சப்போஸ் நான் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வாழ்க்கை நான் வாழ்ந்தா ஒரு விசுவாசிகள் எப்படிப்பட்ட புத்தியை நான் சொல்ல முடியும்? எனக்குள்ளே சாட்சியா இல்லாமல் போனால், என்னோட குடும்பத்துக்கு நான் சரியான ஒரு வழக்கும் ஆசீர்வாதமும் கொடுக்காமல் போனால் நான் சபைக்கு எப்படி புத்திமதியை சொல்ல முடியும்? அப்படிதான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இதெல்லாம். Let us go to the month of turning back in our life. Evaluate. திரும்பி பார்க்கறது, யோசித்து பார்க்கணும். எங்க வந்திருக்கிற, எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிற, என்ன பண்ற, இதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள், உம்முடைய கையில அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் எடுத்து கூடாரங்கள் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். யோபுக்கு சொல்றாங்க, புத்திமதி சொல்றவங்க சொல்றாங்க, யோபுக்கு புத்திமதி சொல்றாங்க. உம்முடைய கையில அக்கிரமம் இருந்தால் அதை துரத்தி அகற்றிவிடும், தூரத்தில் அகற்றிவிடும். அநியாயம் உடைய கூடத்தில் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். யோபுக்கு சொல்றாங்க. ஆனா ஆண்டவருக்கு தான் தெரியும் யோபுனுடைய நிலைமை என்னன்னு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அக்கிரமத்தை ஒட்டாத நாம் பத்திரப்படுத்தணும். அநியாயம் நம்முடைய கூடாரங்களில் வராதபடிக்கு, நம்முடைய வீட்டிலே நம்முடைய கேரக்டர்ல வராதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். மாசு இல்லாமல், குறையில்லாமல், தப்பு இல்லாமல், பொய் இல்லாமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்பதான் நமக்கு தடம் வேணும், அப்பதான் பலம் வேணும், அப்பதான் குஷி வரும். பாவங்களும் தவறுகள் இருந்தால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் வராது, குஷி வராது. A month of setting new vows. புதிய தீர்மானங்களை எடுக்கணும். அது எப்பொழுதுமே நல்லது. குடும்பத்து தீர்மானம் எடுக்காது யாருமே வாழ முடியாது. ஆனா எடுக்கிற தீர்மானமே அது நல்ல ஒரு தீர்மானமா இருக்க வேண்டும். உன்னதமான ஒரு பொருத்தனை செலுத்தணும். ஆபத்து காலத்தினை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன், என்னை மையப்படுத்துவா என்றார். யோனா சொல்றார், நானோ வெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். மீன் வயிற்றுல இருக்கிறாரு, நம்பிக்கை இல்லை, ஜெபம் மட்டும் தான் பண்ண முடியும். மறுபடியும் அவர் வெளியே வராரா? நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இல்லாத இடத்துல ஒரு ஜெபத்தை பண்றாரு. ஆனா எந்த தூரத்துக்கு போறாருன்னா பொருத்தனை அளவுக்கு போறார். கர்த்தாவே, நான் என்னை காத்துக்கொள்வேன், ரட்சிப்பை நான் காத்துக்கொள்வேன், எனக்கு மறுபடியும் ஒரு உயிரை கொடும் அப்படின்ற ஸ்டேஜ் வரார். கர்த்தர் ஒருத்தரையும் விட்டு கொடுக்கறது இல்லை. ஆசீர்வாதமாய் அவரை கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போ கூட நினிவேல வந்து அவர் முரட்டாட்டம் தான் பண்றார். கர்த்தர் கடைசி வரைக்கும் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அந்த தீர்க்கதரிசி விட்டு கொடுக்கறது இல்லை. ஹல்லேலூயா. You need to turn back. நியூ vows வேணும். அண்ட் ரெக்கன்சிலியேஷன். நாம் ரெக்கன்சிலியேஷன் அனுக்கிற காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சண நாளை உனக்கு உதவி செய்தேன்னு சொல்லி, இதோ இப்பொழுதே அனுக்கிற காலம். நான் நல்லா செய்வேன், நான் இம்ப்ரூவ் ஆகிடுவேன், நான் முன்னேறிடுவேன், நான் சரியாயிடுவேன், திருந்திடுவேன். அது ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே ரட்சண நாள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் வேஸ்டா போயிடாதபடிக்கு மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவத்திலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும்
நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்தாவிலும் மாயமற்ற அன்பிலும் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் மத்தியிலும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எவ்வளவு தூரத்துக்கு நான் மெயின்டைன் பண்றேன், எவ்வளவு தூரத்துக்கு ஜெபிக்கிறேன், எவ்வளவு தூரத்துக்கு துதிக்கிறேன், கர்த்தருடைய அன்பை எப்படி ருசி பார்க்கிறேன், எப்படி ஆராதிக்கிறேன், எப்படி ஜெபிக்கிறேன், எப்படி உபாசிக்கிறேன். இதை கொஞ்சம் ரீட்டாலியேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ரெக்கவர் பண்ணி நம்மெல்லாம் கொஞ்சம் பலப்படுறது நமக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுப்பேன்னா, நான் எப்பொழுதுமே அந்த கெட்ட குமாரன் விஷயத்தை தான் கொஞ்சம் அதிகமாக எடுப்பேன். ஏன்னா அவன் உண்மையிலே லிட்டரலா தப்பா கேட்டான், என்ன கேட்குறான் அவனுக்கே தெரியல, வாங்கிக்கினா போயிட்டான், எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணிட்டான். ஆனா ரொம்ப கிளியரா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். எப்படி? நான் என்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா எவ்வளவு தூரத்துக்கு அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான், நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்ற திங்க் பண்றான். ஸோ எழுந்திருப்பேன், எங்க அப்பா கிட்ட போவேன், நான் பேசுவேன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு ஏஞ்சுக்கிறா, பொறுப்புடுறா, அவங்க அப்பா கிட்டே போயிட்டு வெளிப்படையா சொல்றான், கிளியரா பேசுறான். அது ரொம்ப கிளியரா இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அற்புதமான ஸ்டேட்மெண்ட். ஆனா இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். எப்படின்னா, லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் தான் பருக்கள் நிறைந்தவனாய் ஐஸ்வர்யானுடைய வாசல் இருக்க கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கையினால் தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். ஆமேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த விஷயத்துல என்ன நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பணக்காரனோ நம்முடைய வாழ்க்கையில வசதியோ நல்ல சாப்பாடோ நல்ல துணிமணியோ சகல ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும், இன்னைக்கு நம்ம கண்டு வர்ற இடம், நம்ம நடக்கிற இடம், வாழ்ற இடம், இருக்கிற இடங்களில ஒருவேளை யாராவது குறைச்சலோடும் ஒரு எதிர்பார்ப்போடும் அல்லது ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு ஆட்கள் நம்ம கண்ணு முன்னால கர்த்தர் கொண்டு வந்தார்னா நம்ம என்ன செய்யறோம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட். இந்த இடத்துல சில பேர் சொல்ல மாட்டாங்க, எனக்கு இந்த வேணும் ஆசீர்வாதம், எனக்கு இந்த நன்மை வேணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நுணுக்கத்தை புரிஞ்சுக்கணும். பணக்காரன் வீட்டில் இருக்கிறான், பணக்காரன் அனுபவிக்கிறான், ஆசீர்வாதம் அனுபவிக்கிறான். ரோட்ல இருக்கிற ஏழை அவன் ஏழையா இருக்கிறான், அதனால அவனுக்கு யாருன்னா கொடுத்தா போதும் சாப்பிடுறான், வெயிட் பண்றான், அவ்வளவுதான். கான்செப்ட் ரெண்டும் வித்தியாசமான கான்செப்ட். சில யோசிக்கலாம், கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை எந்த பிச்சைக்காரனை தேடின்னு போயிட்டு நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரட்டும் ரோடா? ஏதோ சர்ச்சுக்கு போகலாம், இங்க ஒரு 50 பேக்கெட் சாப்பாடு கொடுத்துட்டு வரலாம்னா நீ போய் கொடுத்துட்டு வந்துடலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. பார்க்கறதுக்கு ரோட்ல எல்லாரும் பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கிறாங்க. யார்கிட்ட கொடுக்குறது? அங்கே போயிட்டு உழுந்தடிச்சு போயிட்டு ஒவ்வொன்று கொடுக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. பிச்சைக்காரன் தான், பணக்காரன் தான். நான் எதை பார்த்து எதை செய்யறது எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமேன். ஆனால் இந்த இடத்துல தெளிவா சொல்லுது, பாதாளத்தில் அவன் வேதனைப்படும் பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாம் அடியில பார்த்து கொஞ்சம் தண்ணீரே கொஞ்சம் தோல்ட்டி போடும்படி கேட்கிறான். அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல கான்செப்ட் பேசுறாருன்னா, மகனே, நீ பூமியில் உயிரோடும் காலத்தில் உன் நன்மைகள் அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகள் அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இந்த ரெண்டு நினைத்துக்கொள்றதையும் நம்ம கொஞ்சம் ஆவியில திங்க் பண்ணி யோசனை பண்ணி பார்த்தா, கர்த்தர் என்னை இவ்வளவு தூரம் ஆசீர்வதித்தது எதுக்காக? கர்த்தர் என்னை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறது எதுக்காக? யாராவது என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பங்கு, ஒரு சின்ன பங்காவது கொடுக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரா? ஏன் மறுபடியும் இந்த ஆள் என் கண்ணுக்கு தெம்படுறாரு? இந்த ரோட்ல போகும் பொழுதெல்லாம் இந்த ஆள் ஏன் இப்படிப்பட்டு தெம்படுறாரு? இல்லை இந்த அம்மா எப்பவுமே எனக்கு தெரிறாங்களே, அவங்க என்ன, அவங்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்தினுடைய விளைச்சல் என்ன? இதை கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணோம். ஸோ கர்த்தர் நம்ம ஏன் ஒரு ஆளை உயர்த்துறாருன்னா, மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும்படி, மற்றவங்களை ஆசீர்வதிக்கும்படி. ஸோ நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில அதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு நீ அப்படியே தூக்கி கொடுத்துறதுக்காக இல்லை பேசுறது கர்த்தர்.
உன்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய ஒரு சிறிய பங்கை உண்மையிலே எதிர்பார்க்கிற ஒருத்தனுக்கு நீங்க கொடுத்தா அதுல ஒண்ணு தப்பு இல்லை. ஆமென். இப்போ சம்பரமாய் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பணக்காரனுடைய வாழ்க்கையில சும்மா கணக்கு போடுறாங்க. ஒரு நாளைக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளவு crores பேசுறாங்க. ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துல ஒரு ஜனங்களால இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுல என்ன தப்பு? ஆமென். ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒருத்தர் ஏதோ ஒரு தம்பி ஒரு பேரிச்சை பழம் கொடுக்கும்போது லாஸ்ட் இயர் வந்தாப்போ பாஸ்டருக்கு கொஞ்சம் பேரிச்சை பழம் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு வாட்டி கூட கொடுத்தாங்க. ஏதோ வீட்டில் இருந்துச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சரி அப்பா கட்சிச்சே, சந்தோஷம். இந்த வாட்டி அவர் யோசனை பண்ணிட்டாரு, ஏன் சபைக்கே கொடுக்கக்கூடாது, ஏங்க சொந்தத்துக்கு மட்டும் அப்படி இப்படிமா கொடுத்துட்டு போறதை விட ஏன் இந்த வாட்டி நம்ம எல்லாருக்குமே ஒரு சாம்பிள் மாதிரி இருந்தாலும் சரி, அவங்க எப்படி நினச்சிக்கிட்டோம், என்னடா 1 கொடுத்தாங்க 2 கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்கன்னு நினச்சிக்கிட்டோம், டோட்டலாக கொடுக்குறது கொடுத்துட்டா போதும், அவன் மனசாட்சிக்கு அவன் கரெக்டாக செஞ்சிடலாமே சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பின்னாடிச்சுன்னா எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு பேரிச்சை பழம் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. இதுல கோச்சுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, குறைவா பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை, இதுல பெருமையா பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை. ரோட்ல போற எப்பொழுதுமே ஒரு பிச்சைக்கார ஒருத்தர் பாக்குறேன்னா ஏன் நமக்கு கர்த்தர் நமக்கு அதனால ஒரு பெரிய வஞ்சகமே இல்லையே, ஏன் கொடுக்கலாமே சொல்லிட்டு நினைச்சிட்டு கொடுக்கலாம், என்ன தப்பு? சோ ஆண்டவர் நான் எதிர்பார்க்கிறாருன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமா வச்சிருக்காருன்னா, உன்னோடு கூட ஒரு விசுவாசி ஒரு பாதி வயசோடு வயிறோட இருக்கிறத நீ ஒருவேளை உனக்கு கண்டு வந்தேனா, கர்த்தர் உனக்கு தான் கண்டு வர வைக்கிறார். அப்படி கண்டு வந்தேனா அவங்களுக்கு உன்னால முடிஞ்ச ஒரு சாப்பாடு பேக்கெட்லயோ இல்லை ஒரு டிஃபன்லயோ இல்லை ஏதோ ஒரு சின்ன பிளவுஸ் பீஸோ இல்லை ஏதோ ஒரு கர்ச்சீஃபோ நீ கொடுத்து உதவி செய்யலாம். நீ கண்டு வந்ததுனால ஆண்டவர் உன்னை ஃபோர்ஸ் பண்றதுல, கர்த்தர் உன்னை ஏன் ஆசீர்வதித்தார்னா அந்த ஆசீர்வாதத்தினுடைய பலனை செய்யலாம். இதுதான் எங்க சொல்றாரு, மகனே நீ பூமியில் இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தால் ரைட், அது யாரும் கொஸ்டின் பண்றது இல்ல. உன் பணத்தை உன் சாப்பாடை கொடு நான் சொல்லல. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெருந்தன்மை வேணும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பது எதுக்காக, உன்னை உயர்த்துவது எதற்காக, நன்மைகளை அளவில்லாமல் கொடுக்கிறது எதுக்காக? நீ ஒருத்தனே சாப்பிட்டு அதோடு க்ளோஸ் பண்ணி சாப்டர் முடிச்சுட்டு போறதுக்கு இல்லை. உன் கண் முன்னால காணப்படுற சில காரியங்களை நீ பார்க்கும் பொழுது உன்னால் உதவி செஞ்சா அவனுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணணும். ஏன்னா தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு நீ தேவனாய் மாறி யாரெல்லாம் முடியுமோ நீ கொடுக்க ஆரம்பிக்கணும். சில பேர் இப்பெல்லாம் வீடியோவே எடுத்துட்டு யூடியூப்ல அனுப்புவாங்க. இவ்வளவு பேருக்கு நான் கொடுத்துனுக்கிறேன், எவ்வளவு பேர் கொடுத்துனுக்கிறேன், எவ்வளவு பேர் கொடுத்துனுக்கிறேன். தேவையில்லாத விஷயம். அது யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த கையில கொடுக்கறது கைக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பட் we need to give. கொடுத்தல் எப்பொழுதுமே ஆசீர்வாதமா மாறிவிடும். சோ என்ன கொடுக்கிறதுன்னு நான் என்ன கொடுக்கிறேன்ற வார்த்தையை விட நான் இன்னொரு வார்த்தையை பேசுவேன். தேவர்களாக மாறுங்கள், கடவுள்களாக மாறணும். நம்மளால எங்கெங்க முடியுமோ அங்கெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு ஆசீர்வதிக்கணும். ஆமென். நம்மளால ஆனதை நம்ம செய்யணும், நம்மளால முடியறத செய்யணும். ஏன்னா நம்ம சர்ச்ல கூட ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய, ஒவ்வொருத்தரும் என்னென்ன செய்யணும், எதை அனுசரிக்கணும், யாருக்கெல்லாம் என்னென்ன செய்ய முடியும், இதெல்லாம் அலைஞ்சு எதாவது செஞ்சு முடிச்சிடணும். அது யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது எல்லாருக்கும் பரஸ்யம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்படி நம்மளுக்கு புரியுது யார் எப்படி விதவையா இருந்தாலும் அவங்க எவ்வளோ முன்னேற்ற இருக்கிறாங்க, அவங்களும் தகுதியாக இருக்காங்க, எவ்வளோ பலப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ முன்னேறிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கின்னு இவாலுவேஷன் பண்ணிட்டு நம்மளால எது முடியாதக்குது எது ஆவாதக்குது அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அதை நம்ம செய்ய வரோம். கொஞ்சம் யோசித்து இந்த காரியங்களை அனுசரிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து வரும், அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரும் மனதுள்ளவர்களுக்கு மனது இருக்கும், மனது உள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு ஒரு பெரிய பிளவே வருது. புரிஞ்சுக்கிறீங்களா? இது எங்களுக்கு உங்களுக்கு நடுவே பெரும் பிளப்பு உண்டா இருக்கிறது. இவ்வளவுதான் நம்மளுக்கு படிக்கிறது தெரியும்.
நான் என்னன்றேன், நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீ பணக்காரன், நீ ஒரு பிச்சைக்காரன், ஒரு பெரிய பிளப்பு உண்டு பண்ணி வச்சிருந்த, அது நியாயமா? இங்க ஒரு பெரிய பிளப்பு உண்டாக்குன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்றாரு, நியாயம் தானே? ஏன் இதை சொல்றாரு? அன்றைக்கு நான் ஒரு பெரிய பணக்காரன், நான் போய் ரோட்ல போய் ஒரு பிச்சைக்காரனுக்கு இந்த பணத்தை சாப்பாடை சாப்பிட்டுக்கோன்னு சொல்றது எனக்கு ஆகாத காரியம். இதெல்லாம் ஆகிற கதை இல்லை. ஒரு பெரிய பிளப்பை வச்சிருந்தோம், நம்ம ஒரு பெரிய கேப்பை வச்சிருந்தோம், சம்பந்தம் இல்லாம தூரம் பண்ணிட்டோம். அவங்க யாரோ நான் யாரோ, இது ஏன் கஷ்டம் அவன் கஷ்டம் அப்படின்னு பிரிச்சு வச்சுட்டு இருந்தோம். இப்படிதான் நீ வாழ்ற. இன்னைக்கு ஆபிரகாம் அடிக்கும் இன்னைக்கு நரகத்துக்கும் there is a lot of ரொம்ப பெரிய கேப் இருக்குது. அதே கேப் தான் நீ உண்டு வச்சிருக்க. அதனால தான் இந்த கேப், that gap is equal to this gap. அதனால விசுவாசியே, நாம் நம்முடைய லைஃப்ல தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எது முடிஞ்சாலும் நம் கண்ணு முன்னாடி யார் தெம்படுறாங்களோ, நம்ம கண்ணு முன்னாடி யார் கர்த்தர் மறுபடியும் கொண்டு வர்றாங்களோ, யார் கர்த்தருக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு காரியத்தையும் கொடுக்கலாம். இவங்க ஒரு ஏழை பாவம், இவங்களுக்கு பத்தல, இவங்களுக்கு முடியல, ரொம்ப ஏழையாக்குறாங்க, இவங்களுக்கு இந்த உதவி இருந்தால் நல்லா இருக்கும், அல்லது ஏதோ ஒரு மாரலா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு என்ன சந்தர்ப்பம் கர்த்தர் நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்தா நம்ம அதை செய்யலாம். தேடி தேடி செய்யறதும் முடியாது. ஏன்னா ஒரு காலத்துல பிச்சைக்காரன் இருந்தாங்க, சந்தோஷத்துக்கு அதனா கொடுத்துருந்தோம். இன்னைக்கு ஒரு 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 டப்பால கூட நம்ம ஒரு காசுங்களை போட்டு வச்சுக்கிறோம். கார் போகும்பொழுது ஒரு பெட்ரோல் பேங்க் கிட்ட ஒரு யாருன்னா ஒருத்தர் இதுல சிக்னல்ல நிற்கும் பொழுது கொடுக்கலாம் அப்படின்னு ஆசையாக்குது. ஆனால் சில நேரத்தில் கொடுக்க முடியாத சூழ்நிலையில காணப்படுகிறது. ஏன்னா அந்த ஒரு டைப் ஆஃப் கேங் மட்டும்தான் எப்பவுமே வந்து தாய்க்குது. அதனால எங்களுக்கு அந்த காரியத்தை செஞ்சு என்ன பிரயோஜனம்? உரிமையா பேசுறாங்க, அதிகாரமா பேசுறாங்க. அதனால அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் யோசிக்கிறதாக்குது. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர்களுக்கும் நம்மால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யலாம். அதுல ஒன்றும் தப்பே இல்லை. ஹல்லேலூயா. a month of recovery, லாஸ்டா சொல்றது ரெக்கவரி. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். ஜீவ கிரீடத்தை நாம் பெற வேண்டுமானால் உத்தமன் என்று விளங்க பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நாம் உத்தமர் என்று விளங்க பண்ண வேண்டும். ஆண்டவர் தம்மிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவே அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தர் எப்படியாக நம்ம மீட்டெடுப்பார். கர்த்தர் நாம் தளர்ந்து போகாதிருந்தால், அதான் இந்த வார்த்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், நாம் தளர்ந்து போகாதிருந்தால், விஷயத்துல சோர்ந்து போகாதிருந்தா கர்த்தர் ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம். ஸ்தோத்திரம். நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக, கர்த்தர் நமக்கு கொடுக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் ஸ்பெஷலி ஞாபகப்படுத்துறேன் பாருங்க, விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை சேர்க்கணும். அதுதான் நான் பேச வர்றேன். ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சூழ்நிலையில் யாருன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா நீங்க உதவி செய்யலாம். யாருக்கானாலும் சரி. ரட்சிக்கப்பட்ட கர்த்தரோடு சில பேர் ரட்சிக்கப்பட்ட மாதிரி ஏமாத்துவாங்க. எத்தனையோ சபைகளில் ரொம்ப வாய், பெரிய பெரிய வாய் இருக்கும். அதாவது ரொம்ப பாரம்பரியம். ஏன்னா சில பேர் பேசுவாங்க, கொடுக்கணும், நீ கொடுக்கலன்னா இன்னும் யார் கொடுப்பாங்க அப்படின்னு ரோப் அடிப்பாங்க சில பேர். பேச்சு கூட பேச தெரியாது. கர்த்தருடைய பிள்ளை ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் வந்தாரு சபை மத்தியத்துல, ஒரு இடத்துல சபையில, அசோக் 2 லட்சம் கொண்டாந்து கொடு, கூட கம்மியில கொண்டாந்து கொடு. சரி, நெக்ஸ்ட் என்ன அசோக், என்ன நம்பி இருக்கிறவங்க செய்யறதுக்கு எனக்கு கமிட்மெண்ட் ஜாஸ்தி இருக்குது, என்னால் இப்போ செய்ய முடியாது. அசோக் என்ன நீ இப்படி பேசுற? அப்படிதான் நான் பேசுறேன். அன்னியோட தெரிய பேசுறது இல்லை. கர்த்தருடைய பிள்ளையை சில பேர் வாயில வளர்ந்தவங்க, இன்னைக்கு அவங்க சர்ச்சில் அதே கதியில் தான் இருப்பாங்க, சூழ்நிலை அதே இருப்பாங்க.
சில விசுவாசிகள் கூட அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. சுத்தம் இருக்காது, ஜனங்களோட பேசுற முறை தெரியாது, நியாயம் தெரியாது. ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூடவே இருப்பாங்க. நிறைய சபைகளில் பார்த்துருக்கேன் நான். இருக்கிறாங்க. நான் என்னன்றேன், பகத் தெரியலனா உங்களுக்கு கொடுக்கணும்னு மனசு வருதோ இல்லையோ அது நீங்க தான் தீர்மானம் பண்ணிக்கணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களை நாம் சீராக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தாழ்மை உள்ளவர்களை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படிப்பட்டவர்களை நாம் தேவர்களாக இருந்து அவர்களுக்கு ஆறுதல் செய்யலாம். அவர்களை நாம் காணிக்க கொள்ளலாம். we need to recover. மற்றவர்களை ரெக்கவர் பண்ணிக்க வேண்டும், நம்மையும் ரெக்கவர் பண்ணிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையாலும் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை இருந்தாலும், ஒருவேளை சரீர பிரகாரமான வாழ்க்கை இருந்தாலும், உணவு காரியங்கள் இருந்தாலும், பொருளாதார காரியங்கள் இருந்தாலும், எல்லாவற்றிலும் கர்த்தர் ரெக்கவர் பண்ண தேவன் நமக்கு உதவியா இருப்பார். ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று ஸ்மாலாக போட்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளை இஸ் a person 100 years 90 years. அந்த அம்மா என்ன சக்தி இருந்த போது, என்ன பலம் இருந்த போது, ஆனா விசுவாசம் மட்டும் அவ்வளோ இருக்குது. ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறாரு. ஆண்டவராகிய கர்த்தர் அந்த லாஸ்ட் டர்னிங் பாயிண்ட்ல கூட அவருடைய விசுவாசத்தை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு நான் என்ன சொல்ல வர்றேன், நம்முடைய வாழ்க்கையில எந்த நாள்ல எந்த நேரத்தில் நம்ம இருக்கிறோமோ அந்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு டார்கெட் வேணும். என் கர்த்தருக்குள் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். விசுவாசத்துல நான் நிலைச்சிருக்க வேண்டும். கர்த்தர் எப்படி இருந்தாலும் செய்கிறவர் கண்டிப்பாக செய்வார். என்னை பலப்படுத்துகிறவர் கண்டிப்பாக பலப்படுத்துவார். அதனால நான் சோர்ந்தே போக மாட்டேன். என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை எப்படியாவது ரெக்கவர் பண்ணிடுவார், என்னை மீட்டுக் கொள்வார். ஆனபடினாலே நம்முடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த விசுவாசத்தை விட்டு கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு கூட அவரை சொல்றோம் விசுவாசிகளின் தகப்பன். சில பேர் சொல்றாங்க ஆபிரகாமுக்கு பிள்ளையாக வந்தவங்க. நம்ம ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமுக்கு பிள்ளைன்னு சொல்லிக்கிறதே ஒரு பெருமையா நினைக்காதே அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த புதல் நூற்றாண்டு காலத்திலேயே நான் ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தவன் சொல்றதுக்கு ஆசைப்படுறாங்க. கர்த்தருடைய பிள்ளை, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆறுதல் செய்வார். சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தல் செய்து வனாந்திரத்தை ஏதோன் தோட்டத்தை போலவும் அவாந்திர வழி கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் துதியும் கீதமும். ஆமென். சந்தோஷம் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தம். நம்மெல்லாம் மறந்துட்டோம். சான்ஸ் கிடைச்சா கை தட்டுறோம், ஸ்தோத்திரம் செய்யறோம், ஆராதனை பாடல் பாடுறோம், மனசுல எத்தையோ யோசனை பண்ணிக்கிறோம். அந்த ஆராதனைன்றதே மறந்துடுறோம், துதின்றதே மறந்துடுறோம். சரி, ஏதோ பாட்டு பாடணும் பாடுறோம், அவ்வளவுதான். ஏதோ வாசிக்கணும் வாசித்துக்கிறோம், அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையில அந்த கருத்து நம்ம கிட்ட இருக்கணும். அதான் இந்த இடத்துல அவர் தெளிவா சொல்றாரு, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டா இருக்கணும். ஆமென். சோ வாசஸ்தலங்கள் இரக்கம் செய்வேன், சிறையிருப்பை திருப்புவேன், நகரம் தன் மண் மேட்டில் கட்டுப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவர்களும் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தம் புறப்படும். ஆடல் பாடல் சத்தம் வரணும் ஐயா. வீட்டிலதான் நடமாடினுக்கிறோம், அப்படியே செத்த போன மாதிரி நடமாடினுக்கிறோம். ஒரு ஸ்தோத்திரம் வரமாட்டேன். இதை பிடிச்சிக்கினா அங்கேயே சின்னுக்கிறது லூஸ் மாதிரி, அங்கேயே திடுக்குன்னு அப்படின்றது ஒரு மாதிரி. என்னென்ன ஆக்ஷன் வேணுமோ அவ்வளோ ஆக்ஷனும் அந்த ஒரு சின்ன வயசு ஆளுங்க வந்து பண்ற வேலையா அப்படின்ற நம்மள வந்து பைத்தியம் பிடிச்சிருக்கும். ஃப்ரீடமா ஸ்தோத்திரம் கர்த்தா, மகிமை ஆண்டவர். அதுக்கு சவுண்டு வரமாட்டேன்து. ஆமென். இங்கேயே எல்லாரும் இங்க பாருங்க, அம்மா உக்கானுக்கும் செல்போன்ல கிடக்கும், அப்பா உக்கானுக்குவார் செல்போன்ல கிடப்பாரு, இங்க ஒரு மகன் உட்கார்ந்த மகன் உட்காந்து அதுவும் செல்போன்ல உட்காந்துக்கும். என்ன கோவம் வருதுன்னா அப்படி நொறுக்கி கொழுத்த பிடிச்சிடலாமா. இதான் இன்றைக்கு சமுதாயத்தில் நடந்துருக்குது. பிசாசானவன் இவ்வளவு தூரத்துக்கு கண்ட்ரோல்ல கொண்டு வந்து நிற்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, என்ன சொல்ல வர்றேன், ஆடல்
பாடல், மனமகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு வீட்டுங்களில் குலைஞ்சு போகிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. யூ மஸ்ட் ஹேவ் த ஹாப்பினஸ். அதனால தான் இன்னைக்கு வீட்டுங்களில் என்ன பண்ணுறாங்க, ஹை ஸ்டார் கட்டுங்கடா, ஹை பேப்பர் மாட்டுங்கடா, ஹை இது போடு, பலூன் போடு, அது ரவுண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, போட்டு மாட்டு, ஏதோ ஒன்று மாட்டு. அதானே கலகலப்பாக வருது, நல்லா இருக்குதே, இன்னும் 2 மாதம் 3 மாதம் இருக்கட்டும். அதை பார்க்குறப்பாவது, அந்த லைட் வர்றப்பாவது, அந்த அந்த இந்த ட்ரீலிருந்து வர்ற லைட்டாவது கொஞ்சம் தெரியட்டுமே. மனுஷனை உற்சாகப்படுத்துறோம், ஆவிக்குரிய விசுவாசிகளை உற்சாகப்படுத்துறோம். எவ்வளவு தூரத்துக்கு தைரியப்படுத்தணும் அவ்வளவு தைரியப்படுத்துறோம். ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டா அன்னைக்கு ஒரு நாள் தான் சந்தோஷம். ஆனா இதெல்லாம் இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு ஓடும். ஆனா ஆண்டவருடைய சமூகம் வருது, ஸ்தோத்திரம், ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், குறுகி போவதில்லை, மகிமைப்படுத்துவேன், சிறுமைப்படுவதில்லை, அவள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். ஸ்தோத்திரம். அவருடைய அதிபதி அவர் நடுவில் இருந்து தோன்றுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோன்றுவார். அவரை சமீபத்து வர பண்ணுவேன், சமீபத்து வருவார். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அறிகிற அறிவின் வாசனை விளங்க பண்ணுகிற வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் விசுவாசிகளே, நம்ம பலப்படுத்துகிற ரெக்கவர் பண்ணுகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மறுபடியும் கட்டுப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒன்று கூடி ஜெபம் பண்ணுவோம். நாம் எழுந்து நிற்போமா? இயேசுவே